Welcome to Master IAS Academy 100 days 100 science topic series la day 20 biology la one of the important topics human body system la respiratory system பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டிடியூட்ல வந்து both online classes and offline classes வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி சயின்ஸ் புக் both இங்கிலீஷ் and தமிழ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 9384417810 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்க்க போறோம். சரி, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய ஃபுட்ல வந்து எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி வந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் மூலமா ரிலீஸ் ஆகுது. எல்லா ஆர்கானிசமும் வந்து என்ன செய்யறாங்க, நம்ம எல்லாருமே சுவாசிக்காம என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது. நம்ம எதை சுவாசிப்போம், ஆக்சிஜனை வந்து உள்ளாடி இழுப்போம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்வோம், வெளியில விடுவோம். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நம்மளுடைய எல்லா பாடிக்கும் போகும். அதே மாதிரி செல், நம்ம பாடி வந்து பேசிக் யூனிட் எதுன்னு பாத்தீங்கன்னா செல். இந்த செல்ல வந்து என்ன செய்யணும், ஆக்சிஜன் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்ன செய்யுதுன்னா ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. எந்த ஃபார்ம்லன்னா the form of குளுக்கோஸ்ல வந்து பிரேக் டவுன் பண்ணுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசத்துலயும் வந்து அதிகமா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதுல ஓப்பன் ஆகுது, இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துடைய டயக்ராம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல நமக்கு எதுல ஓப்பன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ், அதாவது நம்மளுடைய ரெண்டு மூக்கு துளை, ஒரு பேர் ஆஃப் நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து என்ன செய்யுது ஓப்பன் ஆகி அதுல இருந்து எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா ஃபேரிங்ஸ். இந்த ஃபேரிங்ஸ் சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஏர், அதாவது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது. நம்மளுடைய மூச்சுலையும் நம்ம வாயில சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரெண்டும் வந்து போகக்கூடிய காமன் பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேரிங்ஸ். அதாவது ஃபேரிங்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா நாசி குழி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எபிக்ளாட்டிஸ்னு ஒன்று இருக்கு. இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஒரு சின்ன சவ் மாதிரி இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடும் அதே மாதிரி இந்த சுவாசம் ரெண்டும் உள்ளாடி கலக்காம நம்மளோட சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்ன செய்ய லங்ஸ்ல வந்து போகாம தடுக்கிறதுக்காக என்ன செய்திருக்கு இது இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேரிங்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கியா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ட்ராக்கியான்னு சொல்லுவோம். அதாவது ட்ராக்கியாங்கிறது ஒரு தொண்டைக்குழி பகுதின்னு சொல்லலாம். அது ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப்னு சொல்லலாம். அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் ஆகுது. அதாவது இந்த தொராக்சிக் கேவிட்டில இருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு வந்து என்ன செய்யுது பிரியுது. ரெண்டு கிளைகளை என்ன செய்யுது பிரிஞ்சு ப்ரோஞ்சியோல்ஸ், அதாவது பிரைமரி ப்ரோஞ்சியோல்ஸ், அதாவது இடது வலது முதல் நிலை மூச்சு கிளை குழல்களாக பிரியுது. அதுல இருந்து அது என்ன செய்யுதுன்னா டிவைட் ஆகுது. பிரைமரி ப்ரோஞ்சியோல் வந்து செகண்டரி ப்ரோஞ்சியோல், டெர்ஷரி ப்ரோஞ்சியோல், இது மாதிரி என்ன செய்யுது இந்த ப்ரோஞ்சியோல்ஸ் வந்து பிரிஞ்சு லாஸ்ட்ல என்னவா முடியுதுன்னு பாத்தீங்கன்னா டெர்மினல் ப்ரோஞ்சியோல்ஸ் என்ன செய்யுது உருவாகுது. அது உருவாகி அது என்ன செய்யுதுன்னா சின்ன சின்ன பைகள் மாதிரிப்பட்டது, ஸ்மால் பேக்ஸ் மாதிரி உருவாகுது. என்ன பேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆல்வியோலர், அதாவது காற்று பை. அதுக்குள்ளாடிதான் என்ன இருக்கும்னா இந்த காற்று வந்து என்ன செய்யும் சேமிச்சு வைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் தான் இருக்கு இந்த ஆல்வியோலை, அதாவது சின்ன சின்ன குழல்கள், ஒரு பேக் சாக் மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்வியோலைன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இந்த ப்ரோஞ்சியோல்ஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த லாஸ்ட்ல எது உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்வியோலை உருவாகும். இந்த ப்ரோஞ்சியோல் ஆல்வியோலை இதெல்லாம் சேரும் போது நமக்கு என்ன உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ் வந்து உருவாகுது. இந்த லங்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த லங்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் வால்டு லேயர். லங்ஸ் வந்து எத்தனை லேயரால கவர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 லேயர். அந்த லேயருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம். லங்ஸோடைய லேயர் என்ன சொல்லுவோம்னா ஃப்ளூரான்னு சொல்லுவோம். இந்த 2 லேயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூரல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் வந்து என்ன செய்யுது கார்பன் டை ஆக்சைடு வந்து உடம்புல உள்ள எல்லா பகுதிகளுக்கும் என்ன செய்யுது செலுத்திட்டு லாஸ்ட்ல எங்க தான் கொண்டு வந்து வைக்கும்னு பாத்தீங்கன்னா ஆல்வியோலை. ஆல்வியோலைன்னா காற்று மாதிரிப்பட்ட
சாக்ஸ் அதுக்குள்ளாடி என்ன செய்யுமா அந்த ஏர் வந்து இருக்க அதோட சர்ஃபேஸ் என்ன செய்யும் விரிஞ்சு கொடுக்கும். அதாவது ஏர் வந்து இருக்க அதோட சர்ஃபேஸ் என்ன செய்யும் விரிஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் ஆல்வியோலர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து என்ன செய்யும்னா பிளட் வெசல்ஸ் மூலமா எல்லா இடமும் என்ன செய்யும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த ஆல்வியோல் அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா காற்று நுண்பை. காற்று நுண்பை வந்து இரத்த நாளங்களால் என்ன செய்திருக்கும் சப்போர்ட் ஆகி இருக்கும். இது பாடி எல்லாமே என்ன செய்யும் சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம். அதுல இருந்து இந்த டெர்மினல் பிரான்ச்சியோல் இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் பார்ட். அதாவது சுவாசம் வந்து என்ன செய்யுது வழி நடத்துறது, உள்ளடி இருந்து வெளியில இருந்து என்ன செய்யறது உள்ளடி கொண்டு வர்றது வரைக்கும் என்ன செய்யும் கண்டக்டிங் பார்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆல்வியோலையும் அந்த டக்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன், அதாவது ஆல்வியோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது பிளட்ல வந்து ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை வந்து என்ன செய்யறது கொடுக்கறது. அதே மாதிரி அங்கிருந்து என்ன செய்யுமா ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை என்ன செய்யும் இங்கே கொண்டு வர்றது, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்றது. ரெண்டு கேஸஸ் என்ன செய்யறது எக்ஸ்சேஞ்ச் பண்றத நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ரெண்டு விதம் என்ன செய்திருக்காங்க பிரிச்சிருக்காங்க. எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ல இருந்து டெர்மினல் பிரான்ச்சியோல்ஸ் வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்டிங் பார்ட்னு சொல்லுவோம். அதே நேரம் ஆல்வியோலையும் அந்த டக்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி அல்லது எக்ஸ்சேஞ்ச் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்ல வந்து நமக்கு எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல லங்ஸ்ல வந்து எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 மில்லியன் செல்ஸ். நம்ம லங்ஸ்ல எத்தனை செல்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 300 மில்லியன் செல்ஸ். இது வந்து டைட் ஏர் டைட் சேம்பருக்கு உள்ளாடி என்ன செய்திருக்காங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. thoracic சேம்பர்ல ஏர் டைட் கண்டெய்னர்ல என்ன செய்திருக்காங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி மார்பறையோடைய இரு புறத்திலையும், அதாவது மார்பறை thoracic ரீஜன் சொல்லும்போது மார்பறையோடைய ரெண்டு புறத்திலையும் காற்று புகாதது அறையில தான் என்ன செய்திருக்கு இந்த லங்ஸ் இருக்கு. நம்ம லங்ஸ்ல வந்து எத்தனை செல்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 300 மில்லியன் செல்ஸ் வந்து இருக்கு. இந்த லங்ஸ் வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டோர்சல், அதாவது thoracic சேம்பர்ல மார்பறையில வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோர்சலி, அதாவது முதுகு புறத்துல வெர்டிபிரல் காலம், அதாவது நம்ம முதுகு புறத்துல என்ன இருக்கு வெர்டிபிரல் காலம், அதாவது முதுகெலும்பும் வென்ட்ரலின்னு பார்க்கும்போது வயிற்று புறத்துல நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மார்பெலும்பு, அதாவது ஸ்டெர்னம் மார்பெலும்பும், அதாவது லேட்ரல்னு சொல்லும்போது நம்மளுடைய ரெண்டு பக்கவாட்டுல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா விலா எலும்பு ரிப்ஸ். அதே மாதிரி கீழ் பகுதியில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா டயஃப்ரம்னா உதர விதானம்னு சொல்லுவோம். இந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும். இத கொடுத்திருப்பாங்க டயஃப்ரம். இது எதை செப்பரேட் பண்ணுதுன்னா மார்பு புறத்திலிருந்து வயரை ரெண்டையும் வந்து என்ன செய்யுது தனியா ஸ்பிளிட் பண்ணுது. இந்த மார்பெலும்பையும் இந்த மார்பறையையும் வயிற்று பகுதியும் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய இந்த போர்ஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் டயஃப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லணும்னா உதர விதானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன செய்திருக்கு லங்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஏரோபிக் அண்ட் ஆனிரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் காற்று இருக்கும்போது நடைபெறக்கூடிய சுவாசத்தை தான் நம்ம என்ன சொல்வோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரம் ஆனிரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லும்போது காற்று இல்லாத போது நடைபெறும் சுவாசத்தை தான் நம்ம என்ன சொல்வோம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து எப்படி உருவாகும் குளுக்கோஸ் எனர்ஜியும் உருவாகும், அப்படிதானே? குளுக்கோஸுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா C6H12O6. இந்த குளுக்கோஸ் வந்து சைட்டோபிளாசம், அதாவது செல்லுல வந்து என்ன மாதிரி மாறுதுன்னு பாத்தீங்கன்னா பைருவேட், அதாவது C3H3O3, அதாவது 3 மாலிகுல் ஆஃப் கார்பன் பிளஸ் எனர்ஜி என்ன செய்யுது உருவாகுது. இது திரும்பவும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் இல்லாத போது எதுவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா எத்தனாலோடைய ஃபார்முலா C2H5OH பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் எனர்ஜி என்ன செய்யுது உருவாகுது. இது என்னன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லாத நேரம் நடைபெறக்கூடிய சுவாசம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கும்போது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய மசில் செல்ல நடைபெறக்கூடியது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா லாக்டிக் அமிலம், அதாவது C3H6
O3 அதாவது 3 molecules of carbon plus எனர்ஜி என்ன செய்யுது உருவாகுது. அதே மாதிரி presence of oxygen ஆக்சிஜன் இருக்கும் போது எதோ உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் பிளஸ் எனர்ஜி என்ன செய்யுது ரிலீஸ் ஆகும். இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வந்து நம்மளுடைய செல்ல உள்ள எல்லா ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஏடிபி மூலமா எனர்ஜி என்ன செய்யுது ஜெனரேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் சுவாசம் நடைபெறும் முறை. சுவாசம் வந்து 2 டைப்ஸா நடைபெறும். எதெல்லாம் பாத்தீங்கன்னா உட்சுவாசம் வெளி சுவாசம் அதாவது இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். அதாவது காற்று பரிமாற்றம் எப்படி நடக்கும் நமக்கு அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்துக்கும் லங்ஸுக்கும் இடையில தான் என்ன நடக்கும் காற்று பரிமாற்றம் நடக்கும். சரி, இன்ஸ்பிரேஷன் சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா உட்சுவாசம். இன்ஸ்பிரேஷன் என்னது உட்சுவாசம். எக்ஸ்பிரேஷன் சொல்றது வெளி சுவாசம். இன்ஸ்பிரேஷன் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய காற்று வந்து என்ன செய்யறது அதாவது நம்ம அட்மாஸ்பியருக்கு ஏர் என்ன செய்வோம் உள்ளாடி இழுக்கும் போது என்ன நடக்குதுன்னா இன்ஸ்பிரேஷன் நடக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆல்வியோலில தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காற்று எங்க போய் தங்கும் ஆல்வியோலில தான் போய் தங்கும்னு பார்த்தோம். அப்ப ஆல்வியோல இருக்கக்கூடிய காற்று வந்து என்ன செய்யறது வெளியில லங்ஸ்ல இருந்து என்ன செய்யறது வெளியில அட்மாஸ்பியருக்கு வந்து என்ன செய்யறது அனுப்புறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது பாத்தீங்கன்னா எது மூலமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய காற்று உள்ளடி வாரதும் வெளியில போறது எதனால நடக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் அதாவது நம்ம லங்ஸுக்கும் அட்மாஸ்பியருக்கும் நடுவில் உள்ள ப்ரெஷர்னாலதான் என்ன செய்யுது இது வந்து நடக்குது. அப்ப இன்ஸ்பிரேஷன்ங்கிறது உட்சுவாசம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா லங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட குறைவா அதாவது லெஸ் தேன் குறைவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன நடக்கும் இன்ஸ்பிரேஷன் நடக்கும். அதே மாதிரி எக்ஸ்பிரேஷன் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா உங்க லங்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதாவது இன்ட்ரா பல்மோனினாலே என்ன சொல்லுவோம்னா லங்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். சரி, உள்ளாடி இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ஹையரா இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் எப்படி நடக்கும்னா டயப்ரம் சுருங்குறதால. டயப்ரம்னா உதர விதானம். ஏற்கனவே நான் சொன்னேன் டயப்ரம் வந்து எதை செப்பரேட் பண்ணும் நம்மளுடைய மார்பறையையும் வயிற்று பகுதி என்ன செய்யுமா பிரிக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயப்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயப்ரம் வந்து என்ன செய்யுதுன்னா சுருங்கும். சரி, அந்த டயப்ரம் சுருங்கும் போது அதே மாதிரி வெளியில இருக்கக்கூடிய இன்டர்கோஸ்டல் வெளிப்புற இவ்விழா எலும்பிடை திசு வந்து என்ன செய்யுமா சுருங்கும். இது ரெண்டும் சுருங்கும் போது உங்களுடைய மார்பெலும்பு அதாவது ரிப்ஸ் வந்து என்ன செய்யுமா மேல் புறமா என்ன செய்யுமா வேல் புறமா என்ன செய்யும் இழுக்கப்பட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யுமான்னா மார்பறை பக்கவாட்டிலையும் முதுகுப்புறம் என்ன செய்யுது புறமா என்ன செய்யும் இழுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்பறை அதாவது மார்பறை பக்கவாட்டிலையும் முதுகுப்புறம் வயிற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய அச்சுக்கள் என்ன செய்யுது பெருசாகுது. அதாவது தொராசிக் சேம்பர்ல இருக்கக்கூடிய ஆன்டீரியோ போஸ்டீரியர் ஆக்சிஸ் வந்து என்ன செய்யுது வால்யூமை வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் என்ன செய்யுதுன்னா ரிப்ஸ் நோக்கி என்ன செய்யுமா உயரும். அதே மாதிரி ஸ்டெர்னம் என்ன செய்யும் உயரும். ரெண்டுமே என்ன செய்யுது உயரும் போது நமக்கு என்ன செய்யுதுன்னா அதோடைய வால்யூம் வந்து என்ன செய்யுது மார்பறைக்கு கீழே உள்ள வால்யூம் வந்து என்ன செய்யுது கூடுது. இதனால ஏற்படக்கூடிய அழுத்தம் வந்து வெளிமண்டலத்துடைய அழுத்தத்தை விட என்ன செய்யும் குறையும் போது அதுல ஸ்பேஸ் வந்து என்ன செய்யும் உருவாகும். அப்ப ஸ்பேஸ் உருவாகும் போது வெளியில உள்ள ஏர் வந்து என்ன செய்யுமா உள்ளாடி லங்ஸுக்குள்ளாடி என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும். இதனால நமக்கு என்ன நடக்குதுன்னா இன்ஸ்பிரேஷன் வந்து நடக்குது. சரி, இப்ப இன்ஸ்பிரேஷன் நம்மளோட சுவாசத்தை என்ன செய்தாச்சு உள்ள இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகும். டயப்ரம் வந்து என்ன செய்யும் ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன செய்யுமா அதோடைய பிளேஸுக்கு உருவாகும். அதே மாதிரி ஸ்டெர்னம் என்ன செய்யும்னா அதோடைய நார்மல் பொசிஷனுக்கு என்ன செய்யும் உருவாகும். ஸ்டெர்னம்னு சொல்லும்போது மார்பெலும்பு என்ன செய்யும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு என்ன செய்யும் ரெடியூஸ் ஆகும் போது இந்த ப்ரெஷர் வந்து என்ன செய்யுமா அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட என்ன செய்யுமா ஹையரா வரும்போது நமக்கு என்ன செய்யும் லங்ஸ்ல இருந்து என்ன செய்யும் காற்று வந்து வெளியே போகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா ஒரு ஹெல்த்தி பர்சன் எத்தனை டைம்ஸ் ஒரு மினிட்ல வந்து எத்தனை டைம்ஸ் ப்ரீத் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா
12 to 16 டைம்ஸ் என்ன செய்வாங்க பிரீத் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காற்றோடைய அளவு எப்படி இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது கிளினிக்கல் டயக்னோசிஸ்ல ஸ்பைரோமீட்டர் அப்படிங்கிற கருவி மூலமா என்ன செய்வோம் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேசஸ். நம்ம பிளட் தான் என்ன செய்யுது ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது சப்ளை பண்ணுது. நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் ஆக்சிஜனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எது மூலமான்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி மூலமா என்ன செய்யுது பிளட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அதே நேரம் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 to 25% வந்து ஆர்பிசி மூலமா. ஏன்னா ஆர்பிசியில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் மூலமா இது என்ன செய்யுது டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இதே மாதிரி 3% ஆஃப் ஆக்சிஜன் வந்து எதால கேரி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா. பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் இதை நம்ம என்ன சொல்லுவோம் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா மூலமா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் கேரி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3%. அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7% வந்து கேரி பண்றாங்க. இது தவிர மீதி இருக்கக்கூடிய 70% கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்படி கேரி பண்றாங்கன்னா பை கார்பனேட்டா என்ன செய்யிருக்காங்க கேரி பண்றாங்க. அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எதுதான் மீடியம் பார்த்தீங்கன்னா பிளட் தான். பிளட்ல வந்து எது மூலமா டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா ஆர்பிசி அப்புறம் பிளாஸ்மா அதுக்கப்புறம் பைகார்பனேட் மூலமா என்ன செய்யிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா என்ன, அதுல வந்து லங்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு, அப்புறம் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன்னா என்னது, ஆனிரோபிக் அன்ஆனிரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஆர் டேஷ். மனிதர்களில் சுவாச நிறமிகள் டேஷ். ஆப்ஷன் ஏ குளோரோஃபில், ஆப்ஷன் பி மெலனின், ஆப்ஷன் சி ரோடாப்சின், ஆப்ஷன் டி ஹீமோகுளோபின். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி hemoglobin. Next question. The breakdown of glucose to pyruvate takes place in the dash during energy production. ஆற்றல் உற்பத்தியின் போது குளுக்கோஸில் இருந்து பைருவேட்டின் முறிவு டேஷ் நிகழ்கிறது. ஆப்ஷன் ஏ நியூக்ளியஸ், ஆப்ஷன் பி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம், ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி சைட்டோபிளாசம். Next question. Trachea is a part of which of the following human system? Trachea என்பது பின்வரும் எந்த அமைப்பின் ஒரு பகுதியாகும்? ஆப்ஷன் ஏ சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஆப்ஷன் பி டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஆப்ஷன் சி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், ஆப்ஷன் டி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Trachea is a part of dash system of the human body. Trachea என்பது மனித உடலில் டேஷ் அமைப்பின் ஒரு பகுதியாகும். A cardiac, B respiratory, C excretory, D digestive. Correct answer option B respiratory system. Next question. The maximum amount of air that can be exhaled after a maximum inspiration is called dash. அதிகபட்ச உள்ளிழுத்தலுக்கு பிறகு வெளியேற்றப்படும் காற்றின் அதிகபட்ச அளவு. ஆப்ஷன் ஏ ரெசிடியல் வால்யூம், ஆப்ஷன் டி டைடல் வால்யூம், ஆப்ஷன் பி பேசல் வால்யூம், ஆப்ஷன் டி லங் வால்யூம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி லங் வால்யூம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அவர் லங் கண்டெய்ன்ஸ் டேஷ் செல். நமது நுரையீரலில் மொத்தம் எத்தனை செல்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 100 மில்லியன், ஆப்ஷன் பி 200 மில்லியன், ஆப்ஷன் சி 400 மில்லியன், ஆப்ஷன் டி 300 மில்லியன். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 300 மில்லியன். Next question. Which of the following is included in exhale? Option A hydrogen, option B helium, option C water vapor, option D nitrogen. Correct answer is option D nitrogen. Next question. Inflammation of the mucous membrane is called dash. Option A bronchitis, option B hepatitis, option C iritis, option D gastritis. Correct answer is option A bronchitis. Next question. When respiration takes place even in the absence of oxygen is called dash respiration. ஆக்சிஜன் இல்லாத நிலையிலும் சுவாசம் நடைபெறும் போது அது டேஷ் சுவாசம் எனப்படும். ஆப்ஷன் ஏ சர்க்குலேட்டரி, ஆப்ஷன் பி ஆனிரோபிக், ஆப்ஷன் பி சி ஏரோபிக், ஆப்ஷன் டி கான்ட்ராக்டட். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனிரோபிக். அன்ஆனிரோபிக்.
Next question. In the respiration process, complex organic compounds such as glucose are broken down to provide energy in the form of dash. சுவாச செயல்பாட்டில் குளுக்கோஸ் போன்ற சிக்கலான கரிம சேர்மங்களை உடைத்து டேஷ் வடிவில் ஆற்றலை வழங்குகின்றன. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ATP. Thank you.